هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا அதோட ஒன்று ரெண்டு விஷயங்களை அப்படியே தொட்டுட்டு போகிறேன். எங்கள் லைஃப்பில் மேக்ஸிமம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணினா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் எங்களோட லைஃப்பை தஹஜ்ஜுதோட ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய கிரியேஷன்ஸை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். என்னத்துக்கு அல்லா தாலா இதை படிச்சுக்கிறான், இந்த இந்த கண்ட்ரியோடைய போது வெதர், இந்த பிளான்ஸ், ரைட், இங்கே உள்ள மற்ற விஷயங்கள், இந்த நிறைய அனிமல்ஸ் இருக்குது, நிறைய ஜூஸ் இருக்குது, ரைட். இந்த ஜூல எல்லாம் போய் பார்த்தோன்னா எனக்கு விளங்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். அதை எனக்கு படிச்சுக்கிறான், இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் என்ன. பாயிண்ட் நம்பர் 3, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்று வச்சுக்கொள்ளணும், ரைட். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஆக்கள் வந்து அவங்களோட லைஃப்பை தொலைச்சு கொள்றாங்க. நல்ல ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு கதையை ஒன்று இருக்குது. சொர்க்கத்தில் ஒரு ஆள் நிம்மதியாக இருக்கிறார். அல்லா தஆலா அவர்கிட்ட கேட்குறான், அல்ஹம்துலில்லாஹ், ஹாப்பியாக இருக்கிறியா, சந்தோஷமாக இருக்கிறியா? அவர் சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லா தஆலா திருப்பி கேட்குறான், உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறியா, உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு? எல்லாம் கிடைச்சிருக்கு. அல்லா தஆலா திருப்பி கேட்குறான், சந்தோஷமாக இருக்கிறியா, நிம்மதியாக இருக்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு எல்லாம் இருக்குது. பட் எனக்கு உலகத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தார், ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நிறைய விஷயங்களை அட்வைஸ் பண்ணுவார், நிறைய விஷயங்களை சொல்லி தருவார், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிறோம். அவர் இந்த சொர்க்கத்தில் இல்லை, அவர் நான் மிஸ் பண்ண. அவங்ககிட்ட இந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பால் அந்த மனசில் வளர்த்துல சொர்க்கத்தை கொண்டு வர. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்படியான ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் வச்சுக்கொள்வோம். இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தொள்ளாட்டி பரவாயில்ல மச்சான், வா டக்குன்னு பேசிட்டு வருவோம், அப்படித்தானே? எதுக்குன்னு சொல்லலை, நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை, நோமல் அப்படித்தான். இந்த உலகத்தில் யார்ட்டா தப்பு செய்யலை, யார்ட்டா பிள்ளை செய்யலை, யார்ட்டா ரோம் செய்யலை, மனுஷன் தானே. வா, இப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்படாது. அல்லாஹ் தாலாவை ஞாபகப்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். சஹாபாக்கள் ஒரு ஆள் பார்த்து நுக்மின் சா, வாங்க நாங்கள் ஒரு அவர் சரி ஈமானோட இருப்போம், ஈமானை புதுப்பிச்சுக்கொள்ளணும் சஹாபாக்கள் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வைஃபும் பயம் இல்லாமல் அனுப்புவோம். இல்லாட்டி ஒரு வரக்கொள்ளே வைஃப் சொல்லிடுவோம், ரைட், கோல் வரக்கொள்ளே வைஃப் ரெடியாரு, வெளியே அனுப்புகிற இல்லைண்டு, ரைட். அதே மாதிரி குஷுவோட அல்லாஹ் தாலா நினைச்சு 2 ரக்காத் தொழுகிறோம். பாயிண்ட் நம்பர் 4. அதே மாதிரி அல்குர்ஆன் வசனங்களோட கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போம். ஒரு வசனத்தில் மீனிங்கை பார்த்து அந்த பாக்ஸ் ஒன்றில் போட்டு நாங்கள் சேர்த்து வச்சு அப்படியான ஒரு லைன். அதே மாதிரி அல்லாஹ் தாலா அடிக்கடி விக்ரு செய்யுது. பாயிண்ட் நம்பர் 6 அது. அதே மாதிரி நிச்சயம் கஷ்டமான ஒரு நாளில் நோன்பு போட்டு பிடிக்குது. பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 8, என் ஒய்ஃபுக்கு கூட தெரியாமல் ஒரு சதக்கா செய்யுது. என் ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாமல் ஒரு சதக்கா செய்யுது. ஏன் செய்யணும்? அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டுமே, அதால் கிடைச்சிக்கிற என்னம்னா வித்தியாசம் என்ன. இஸ்லாம் அப்படித்தான் என்கரேஜ் பண்ணுது, ரைட். அதே மாதிரி கஷ்டமான ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், குறைஞ்சது அட்வைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் என் தொழில், என் குடும்பம், என் புள்ள குட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5-10 நிமிஷம் ஜுஹுதுன்னு செல்வோம். தனிச்சிக்கிறேன், வேறு ஒன்றே தலையில் போடாமல் நான் கொஞ்சம் தனியாக இருந்து இந்த விஷயங்களை யோசித்து, இந்த லைஃப்பை யோசித்து நான் இது பண்ணுறேன். இப்படியான விஷயங்களை, இந்த 10 விஷயங்களை நார்மலாக செஞ்சு பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நிம்மதியான சந்தோஷமான லைஃப் கொண்டு வரும், ரைட். உண்மையிலேயே நாங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் பிஸி. அல்லாஹ்ட பிளெஸிங்ஸ், ரஹ்மா, நிஅமா இதெல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் இல்லை. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இந்த காற்று, நாங்கள் ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜன், தண்ணி, எங்களோட ஹெல்தி லைஃப், எங்களோட பார்வை, எங்களோட புலன் எல்லாமே ஒரு நிஅமா. இது எல்லாத்தையும் நாங்கள் அல்லாஹ் தஆலா தந்திக்கிறாங்க. அழகான உள்ளத்தை, இந்த உள்ளத்துக்குள்ளுக்கு ஹிதாயத்தை தந்திக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி இங்கே வந்தாக்கிட்ட லைஃப்பை கேட்டால் எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க கேட்டால் நாங்கள் எத்தனை பேர் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கிறோம்? போகுது தெரியாதா, கொஞ்சம் பிரச்சனைகளோட போகுது, அப்படித்தானே?
நாங்கள் என்ன ஜெயிலில் வைக்கிறோம் இல்லை, உலகத்தில் தானே வைக்கிறோம். ஜெயிலில் உள்ளவனுக்கு பிரச்சனை, அவன் கூட சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா அவன் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கொள்றான், ஓகே இதுதான் என் லைஃப், நான் என்ன லைஃப் அழகாக கொண்டு போகிறோம். நாங்கள் எல்லா வசதியும் கிடைச்சி ஜெயிலுக்குள்ளே வாழ்ந்துட்டோம். ஜெயிலுக்குள்ளே உள்ளவன் அழகாக வாழ்ந்துட்டீங்க. அதே மாதிரி அழகான நிம்மதியான சந்தோஷமான மனநிறைவான குடும்பத்துக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாட்டி பார்ட்னர் அவங்க சொல்றத கொஞ்சம் முகத்தை பார்த்து கேட்கணும். ஒரு வைஃப் பேசுறத அவரோட முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து கேட்டாலே அரவாசி பிரச்சனை எல்லாம் அடங்கிடும். நாங்க அப்படி இல்லை. சொல்லுங்க, ரைட், 2 போத்தல் ஆயில், அதுக்கப்புறம் 2 கிலோ சீனி, பார்த்தா 2 கிலோ மாவு, 5 கிலோ பருப்பையும் வாங்கிட்டு வருவார். ஏண்டா பார்வை இங்க, மனசு வேற. ஸோ அப்படியான ஒரு பார்வை தேவை. அதே மாதிரி பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். வைஃபோ ஹஸ்பண்டோ என்னோட ஃப்ரெண்டோ இல்லாட்டி அடுத்தாக்களோ, இப்போ நீங்கள் எல்லாரும் வந்திக்கிற ஓகே ஸ்பீச். இதை தாண்டி அங்கே நான் வந்தால் நீங்கள் சொல்றதை நான் கேட்கணும். ரைட், நான் சொல்றதை மட்டும் நீங்கள் கேட்கறதுக்கு வரல. இந்த நாட்டுக்கு வந்த எல்லாரும் நான் சொல்றது கேட்கறதுக்கு வரல. அவங்களுக்கு லைஃப் உண்டுக்கு, அவங்களுக்கு நான் டைம் கொடுக்கணும், அவங்களுக்கும் பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். எல்லாத்தையும் நானே பேசினா அவங்க என்னது இல்லை, இப்போ பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டாக்ட், கண்ணை பார்த்து பேசுகிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி எங்களோட பார்ட்னர் ஹஸ்பண்ட் மாதிரி தான் மிச்சம் பொருந்தும். எங்களுக்கு நான் உன்னோட மிச்சம் லவ் ஒன்று வச்சுக்கிறேன், நான் கைண்ட் ஆகிறேன் சொல்ல குறைஞ்சது மெசேஜில் சரி அனுப்புவோம். ஐ லவ் யூ ஸோ மச் 10 times 1000 times 10 times எப்படி வேணாலும் சொல்லிக் கொடுக்கும். ரைட், அதே மாதிரி அழகா அமைதியாக நிதானமாக பேச ட்ரை பண்ணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரைட், அதே மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறேன். ஏன்னா அழகான குடும்பம், நாங்கள் நிம்மதியாக அதுக்கு நாங்கள் தானே வாட்ச் பண்ணணும். ஒரு விஷயம் போதும் நிப்பாட்டுங்க, கேட்டது போதும்டா யாருக்கும் கோவம் வரும். ஸோ பாசிட்டிவாக மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி அர்த்தமான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் லைஃப்பை செலவழிப்போம். ரைட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதே மாதிரி இப்போ நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி தந்தேன், இந்த ஸ்லைட்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்லி தந்த விஷயங்கள் இல்லாமல் உங்களோட நிம்மதியான ஏண்ட நிம்மதியான லைஃபுக்கு, இப்போ நான் இதை பார்த்துட்டு உங்களோட நிம்மதியான லைஃபுக்கு நான் தார வசனங்களை நான் போடுவோம், வீடியோ உங்களுக்கு பார்த்துக்கொள்ளிடும். சில வசனங்களுக்கு குர்ஆன் வேர்சஸ் ஆயாத்து சக்கீனா, நிம்மதியான சந்தோஷமான அழகான வாழ்க்கையை தாரத்துக்குரிய குர்ஆன் வசனங்கள். சூரா தௌபால ஆயா நம்பர் 26 and 40. ஓகே, அதே மாதிரி சூரா அல் ஃபத்ஹ்ல ஆயா நம்பர் 4, 18 and 26. சூரா அல் பக்ரால 248. இந்த 6 வசனங்களையும் ஃப்ரீயா கொஞ்சம் அதோட மீனிங்கோட பார்த்து பாருங்க. உங்களுக்காக நீங்க பாருங்க. உங்களுக்கு எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ கவலை வருதோ, எப்போ துக்கம் வருதோ, எப்போ நீங்கள் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ பாருங்க. அதே மாதிரி உண்ட விளைக்கொள்ளணும். இந்த ஃபேமிலி லைஃப்ன்றது லீகலாக இமோஷனான்னு பார்த்தா உண்மையிலே இமோஷன். ஏன்னா குர்ஆன் சொல்லுது மவத்தா, இரக்கம், அன்பு, கருணை. அதே மாதிரி அர் ரஹ்மா, அருள், நிஅமா, பிளெஸ்ஸிங்ஸ், அஸ்ஸகீனா, அமைதி, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, குர்ரத்து அய்ன், திருப்தி, கண் குளிர்ச்சி, திருப்தியான வாழ்க்கை. இப்படி தான் குர்ஆன் சொல்லுது. அப்போ இந்த லைஃப் இப்படி தணிக்கணும். நீங்கள் லீகலாக யார் வெத்தியலும் லீகலாக யார் தோக்கியலும்ன்றது விஷயம் இமோஷன். அதுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பொதுவாக எல்லாரும் விளைக்கொள்ளணும். என் வைஃப் எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு விஷயம் நாங்கள் ஃபீல் பண்ணணும். நான் எல்லாருக்கும் எனக்கு விட்னஸ் பண்ணுறேன். என்னட்ட இருந்து படிச்சதை விட என் வைஃப்ட இருந்து என் பிள்ளைகள் படிச்சது தான் கூட. நான் சொல்கிறேன், எல்லாம் மீது சத்தியம் விட்டு நான் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களோட பிள்ளைகளும் உங்களை விட உங்களோட வைஃப்ட நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பாங்க. ரைட், எங்களுக்கு தெரியாது. அதோட எங்கிட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் எப்பயும் இஹ்சானோட இருக்கணும். இஹ்சான் சொன்னால் அல்லாஹ் தஆலா பார்த்துட்டு இருக்கிறான், நான் ஓவரா போகப்படாது, ஓவரா துள்ளப்படாது, அவ ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது முக்கியம். அதுதான் அடமா வரும், விட்டு கொடுக்குறதில்ல. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரைட், பிடிவாங்க
அட்டம் பிடிச்சி புடிவாதமா இல்லை, நான் செய்யணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்குற ரெடி ஈகோ. ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஒவ்வொரு ஃபார்மில் வருவது. அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணினா அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஃபேமிலி லைஃப் நாங்கள் நினைச்சதை விட சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நாங்கள் எல்லாரும் விளங்கின விஷயம்தான். இந்த விஷயங்கள் எல்லாம் படித்தா குடும்பத்தில் சண்டை வராதான். அன்பு இருக்கிற இடத்துல சண்டை ஃப்ரீ, அதை எடுத்துக்கொள்வோம். ரைட்? பட் அதை அழகாக கொண்டு போனால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியான ஒரு அழகான வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா துணை செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.